Vanakkam Geeks. இது வெறும் news enlightening the heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. வணக்கம் geeks, welcome to Phone Arena தமிழ். இன்னைக்கு கமெண்ட்ஸ் அரினால நிறைய கேள்விகள் இருக்கு. நிறைய இருக்கா? ஆமா, சந்தோஷம். அந்த கேள்விகள்ல ஒரு 12 கேள்விகளை எடுத்திருக்கோம். 12 கேள்விகளுக்கு உண்மையான பதில்களை சொல்ல போறோம். புரிகின்றதா? கரெக்ட். ஃபர்ஸ்ட் விஜயலட்சுமி, A56 or M56 which is better for YouTube and call only for mother, please share your suggestion. M56னா பட்ஜெட் ரொம்ப கம்மியா இருக்கும்ல. ஆமா, A56 எவ்வளவு? A56னா 40000 ரூபாய் இப்ப ஆஃபர்ல. அதனால M56 போடும்போது அதுவே போதும். சப்போஸ் நான் இப்ப வாங்குறேன், அடுத்த 5 வருஷம் ஃபார் ஷூர் எங்க அம்மா ஏதாவது யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா A56 போங்க. A56 கொஞ்சம் ப்ரீமியமாவும் இருக்கும், ப்ரீமியம் சைட்ல இருக்கும். பிளஸ் ஆல்ரெடி M56 வெல் கேப்பபிளா இருந்தாலும் யூடியூப் கால்னு தான் சொல்றாங்க. இதுக்கு உங்க ஃபோன் 2A போலாம்ல. ஃபோன் 2A ப்ரீமியமாவும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், லைட் வெயிட். இல்ல அவங்க சாம்சங் ப்ரிஃபர் பண்ணனால தான் அந்த ரெண்டு கேட்டிருக்காங்க. இல்லாட்டி நம்ம வந்து நீ சொல்ற மாதிரி ஃபோன் 2A எல்லாம் இப்போ 18000 20000 22000 256GB கிடச்சிரும்னு வச்சுக்கேன். பட் சாம்சங் வந்து மேபி அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் சாம்சங் வச்சிருக்கலாம், அதை பேஸ் பண்ணி அவங்க கேட்டிருக்கலாம். பட் எனக்கு என்னன்னா சாம்சங்ல வந்து A56 நிஜமாவே கொஞ்சம் பாசிட்டிவ் ரிமார்க்ஸ் இருக்கு. மார்கன் பல்லே, hi bros, now I need a compact phone, please help me to choose any one. Xiaomi 15, X200, X8, Oppo, OP13s, or any 512GB variant, please. No to iPhone, I need only good call quality, excellent photos only and good battery life. 13s வராது, 15 Xiaomi 15 தான். அதான் இந்த ரெண்டும் தான் இது. ஆனா பேட்டரி லைஃப் 13s அதான் நேத்து தான் அத சொல்லிருந்தா, அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. 13ல இது இருந்தா என்ன இல்லன்னா என்ன எல்லாம் ஒண்ணுதான். 13 நல்லா இருக்குது. அதுதான் சொன்னேன். அது இருந்தும் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. OnePlus 8 Pro Hasselblad இல்ல. இன்னைக்கு அந்த கேமரா சூப்பரா இருக்கும். ஆமா, அந்த மாதிரி இது வர. நீ எதுக்கு அவ்வளவு தூரம் போற? OnePlus 5T 6 OnePlus 7T அதெல்லாம் எப்படி இருந்தது? அப்ப Hasselblad இருந்துச்சு. கரெக்ட் தான். அதனால வந்து நீங்க வந்து 13s இன்னும் நம்ம சொல்ல முடியாது, ஆனா நம்ம பார்க்கவே இல்லையே. இது 13s அதான் சைனால 13T தானே. இன்னும் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குமே, அப்புறம் என்ன? either 15 or OnePlus 13s பாருங்க. ஓகே. Dark Nemesis, bro, as year passes mobile feels like portable media consumption device. Vertical scrolling, social media destroyed casual gaming. ஆமா, all this performance for nothing. எக்ஸாக்ட்லி. ஆனா அது வந்து நீ எப்படி எடுத்துக்கிற? இப்ப சொன்னது வந்து உனக்கு எப்படி தோணுது? நான் வந்து கேமிங்கே ஆட மாட்டேன். சோ எனக்கு பெருசா நீ ஆடின கேம்னா எதாவது சொல்லுவ? எது இதுலையா? ஒண்ணுமே நான் பெருசா ஒரு கேமுமே ஆடினது கிடையாது. இந்த கேம் நான் முடிச்சுட்டு ஆடி அப்படின்னு மொபைல்ல ஒரு கேமுமே கிடையாது. வந்த புதுசுல டெம்பிள் ரன் ஆடினேன். அது எனக்கு ஒரு 2-3 வாட்டிக்கு மேல போர் அடிச்சிருச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஆடி பாடுறா. அதுக்கப்புறம் நான் பெருசா ஒண்ணுமே ஆடலை. ஸோ சோஷியல் மீடியா ஸ்காலிங் நான் பெருசாக பண்ண மாட்டேன். எப்போ அது ஒரு வாட்டி. ஆனால் நீ போனன்னா டிஸ்பிளே தீர அளவுக்கு பண்ணுவல்ல சோஷியல் மீடியாவா? அதை போனா அந்த ட்விட்டர்லாம் சொல்லுவீங்க. இன்னும் அவ்வளோதான், கொலவெறியா இருப்பேங்க நான், கொலவெறியா இருப்பேன். போய் ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சவன் தான் கிச்சன்ல போய் அருவாள் எடுத்துட்டு வந்து யாரை வெட்டினே தெரியாம வெட்டிக்கிட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு காண்டாகும். ஆமாம். ஸோ அது ஒண்ணுதான். எனக்கு கேஷுவல் கேம் இது வந்து எனக்கு பெருசா ரிலேட் பண்ண முடியல, ஏன்னா நான் கேமிங் ஆனது கிடையாது. நீங்க சொல்லுங்க, நீங்க தான் சில ஹை எண்ட் கேம்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, கிளாஷ் ராயல், பிரால் ஸ்டார்ஸ், பீச் பகி, இப்போ ட்ரீம் கிரிக்கெட் 2025 வித் அல்ட்ரா கேம்ஸ். இது கிராபிக்ஸ் இருக்கு அதுல. ஆமா, அல்ட்ரா வச்சுதான் இஸ் அவிட் கேமர். ஆமாங்க, இப்போ கூட பார்த்தனா இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆமா. ஓகே, அடுத்து தாமரை கண்டன். ஏதோ ஒரு சோக கதையா, அது என்னன்னு எல்லாருமே கேட்போம். ஒருத்தன் பிளாக் ஷார்க் 2 செகண்ட்ஸ் எல்லாம் வாங்கினேன். ஓகே. அவன் உள்ள ரூட் பண்ணி வச்சிருந்தான். அப்புறம் நானே அன்ரூட் பண்ணி போய் லூப்ல மாட்டிக்கிச்சு. அப்புறம் பல நாள் போராட்டத்துக்கு அப்புறம் ஓப்பன் ஆச்சு, பட் லேக் ஆச்சு. ஸோ ஃப்ரெஷ்ஷா ராம் ஃபிளாஷ் பண்ணேன். ஃபோன் பக்காவா ரன் ஆச்சு. அப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நைட் தூங்குறப்போ வச்சுட்டு தூங்குனா மார்னிங் பார்த்தா ஃபுல் டெட்டு. ரெக்கவரி கூட ஓப்பன் ஆகலை. சார்ஜ் போட்டால் லைட்டு கூட எரியல. அப்புறம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா ஐசி ரீபாலிங் பண்ணால் சரியாயிரும்னு சொன்னாங்க. நான் ஐசி ரீபாலிங் பண்ணலாம்னு
பண்ணலாமா, பண்ணா ஒர்த்தா? இது கேமிங் ஃபோன் பிளாக் ஷார்க் இந்தியா ரிலீஸ் பண்ண ஒரே மாடல்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இந்தியாவில் வந்து ஆக்சுவலாக பிளாக் ஷார்க் 2 ரெண்டுமே ரிலீஸ் ஆச்சு. 2S கூட ரிலீஸ் ஆன மாதிரி ஞாபகம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிரே கலர் ரிலீஸ் ஆச்சு, ஏதோ ஒன்று பொட்டியை கட்டிட்டு அப்புறம் போயிட்டாங்க. ஸோ இது வந்து ஒர்த்தான்னு கேட்டால் அப்போ வந்ததுக்கு அந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸு, அப்புறம் இந்த கேமிங் ஃபோனு, ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டு அன்னைக்கு ஓகே. இன்றைக்கி எல்லா ஃபோனுமே கேமிங் ஃபோனாக தான் இருக்குது. எந்த ஃபோன் எடுத்தாலுமே 120 Hz, அதனால் பெரிய வித்தியாசமே இல்லை. அதனால் இது மேபி ஒரு 2000 ரூபா 3000 ரூபாயில் முடியும்னா கூட பரவாயில்ல ப்ரோ, நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேணாம். எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு? இதுக்கு நீங்கள் புதுசாக கேமிங் ஃபோனே வாங்கிக்கலாம். உண்மை அதுதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் 855 அந்த மாதிரி தான் இருக்கும் அதில் அநேகமாக ப்ராசஸரு. ரொம்ப பழசுரு அதெல்லாம். அப்படியா? ஆமாம், நீ சும்மா பிளாக் ஷார்க் 2ன்னு போட்டு பாரு. பிளாக் ஷார்க் 2 போட்டாலே 5 Pro வரைக்கும் வந்து நம்ம 855 தான். அதனால் அதுக்கெலாம் வந்து இவ்வளோ செலவு பண்ணுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. 7 Gen 3 அதெல்லாம் இதை போட்டுரும். கரெக்டு தான். நத்திங்கே போட்டுருங்க. பிளாக் ஷார்க் 5 Proவா? அதெல்லாம் கடைசியாக வந்துருக்கும். அப்புறம் காலாவதி ஆயிடுச்சு கம்பெனி. 8 Gen 1 வந்து என்ன ஒரு கன்றாவியான டிசைன் இது. இவனுக்கு கேமிங் ஃபோன்னு சொல்லி பண்ணுங்கடா, ஆனால் அந்த அளவுக்கு ஒன்றும் பண்ணலடா. உண்மையாகவே ஒன்றுமே இல்லை அதில். வெறும் சும்மா அந்த பிளாக் ஷார்க் 1, 2 அந்த டைமோட முடிஞ்சு. பின்னாடி அந்த ஒரு மாதிரி சிம்பிளை போட்டு அந்த சிம்பிள் லைட் அவ்வளோதான். ஃபுல்லாக இது அதுக்கப்புறம் போச்சு. அதுவும் இந்த ஏசூஸில் ஏதோ ஒரு இது மாற்றினா கேமிங் மோடாக மாறும்ல, அந்த மாதிரி கூட இல்லை இதில். ஃபுல்லாக அப்படியே ஃபுல் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன இவனுக்கு வந்து பட்ஜெட் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அசோஸில் வந்து ROG சீரிஸ் வாங்கணும்னு நினச்சா இப்போ 1 லட்ச ரூபா 1.25 லட்ச ரூபா ஆயிடுச்சு. ஆமாம், அதுக்கு நிஜமாவே நீ PS 2 வாங்கிடலாம். PS5 2 வாங்கிட்டு சொல்கிறேன். கேமிங்க்கு எனக்கு அதுதான் புரியும். இன்னும் எனக்கு புரிய மாட்டேங்குது எப்படி மொபைலில் இன்டென்ஸ் கேமிங் ஆடுறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அது ஒன்றுலடா, பாத்ரூமில் இருக்கும்போது, பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது, எங்கேயோ வெளில பார்க்கில் ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ணும்போது, ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லலாம் இந்த மாதிரி PSP, ப்ளே ஸ்டேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியல. அதனால ஃபோன் இப்போ ரொம்ப வீட்டில் இருக்கும்போதே ஃபோன் தானே ஆடிக்கிட்டு இருக்காங்க. அது வெளில எல்லா இடத்துக்கு போனாலும் இதுலேயே ஆடி பழகிருச்சு. அந்த கேமை நீ அப்படியே கண்டினியூ பண்ணுவியா, இல்லை வீட்டுக்கு வந்துட்டு வேறு கேம் ஆடிக்கிட்டு இருப்பியா? ஓகே. அதனால வந்து முன்ன மாதிரி இல்லை, அதான் உண்மை. முன்ன வந்து பட்டன் ஃபோன் இருந்தது, அப்புறம் கொஞ்சம் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு ஒன்று வந்ததுன்னா கூட அதில் வந்து பவர் விஆரோட கிராஃபிக் கார்டை வச்சுக்கிட்டு பேசிக்காக பவுன்ஸ் பால் மாதிரி கேம் ஆடிக்கிட்டு இருந்தோம். அவ்வளோதான். பவுன்ஸ் கேம் அளவுக்கு ஆடிக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா வீட்டுக்கு போனால் ஜாலியாக பிசியில் கேம் ஆடலாம். ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேம்லாம் இருக்குது, ஸ்டோரி லைன் கேம்ஸ் இருக்குது, அப்புறம் NFS இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் ஆசையாக போய் விளையாடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரியான கேம் ஃபோனில் கிடையாது. பட் இப்போ ஃபோனில் கிட்டத்தட்ட அதெல்லாம் மிமிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதை கிட்டத்தட்ட அச்சீவும் பண்ணுறாங்கல்ல. எவ்வளோ கேம்ஸ் இருக்குது இப்போது. அப்போ என்ன பண்ணுறது? அதனால் எங்கே இருந்தாலும் விளையாட முடியுதுன்ற ஒரு பாசிட்டிவ் சைடு தான். புரியுது. அதனால் அப்படியே எல்லாம் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஜார்விஸ் ஃபார் ஃப்ரீ display replacement for Samsung S series phone that got vertical line issues. You can make use of the National Consumer Helpline app. Register a complaint in it and see the magic. I tried this and got a free display replacement for my Samsung S22. First, when I asked Samsung, they tried the same thing with me. They said free replacement are only for ultra models and specific models and not for S22. After registering complaint on National Consumer Helpline app, they agreed to bear the full cost for the display. I only paid service charges which came around ₹600. So try this. இது எதுக்கு அப்படின்னா, நேற்று வந்து ஒருத்தர் வந்து S23 ப்ளஸில் வந்து க்ரீன் லைன் வந்துருச்சு. கேட்டால் வந்து காசு தான், லைக் காசு கொடுத்தா தான் பண்ண முடியும் அப்படின்ட்டாங்களாம். ப்ளஸ் S20, 21, 22க்கு மட்டும்தான் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். அப்படின்னா நீ இப்போ அல்ட்ராவில் எடுத்துகிட்டு போனோன்னு நெய்யே, இல்லை நாங்கள் S22, 22+ தான் பண்ணுறோன்னுவான். பேக்கெட்டில் 3 ஃபோன் எடுத்துன்னு போனோம், லைன் விழுந்த ஃபோன்ஸு. அட்லீஸ்ட் யாரோ 2 பேருக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும்ல. 22 அல்ட்ரா நம்ம எடுத்துகிட்டு போனோம், அவன் ஒன்று 22 தான் பண்ணுவோன்னா பேக்கெட்டில் எடுத்துகிட்டு வந்தான். அது பண்ணி கொடு. வாட் இன்டெலிஜென்ட் ஃபெல்லோ. இதுக்கு தாயா இவனை எடுத்துருக்காங்க. ஐயோ, இந்த மாதிரி பேசியே என்னை கொண்டு போய் எங்கூட போகிறான்னு தெரியலையே. துவரகம் ப்ரோ, விச் சார்ஜர் இஸ் பெஸ்ட் ஃபார் நத்திங் 3A? CMF சார்ஜரே போதும்ல, அந்த 45 வாட் போதும். 40 வாட்ஸ் அது வாங்கிட்டா செட்டில்டு ப்ரோ. அப்படி இல்லை உங்ககிட்ட லேப்டாப் இருக்குது, டைப் C சார்ஜபிள் லேப்டாப்பு அப்படின்னா 65 வாங்கிக்கோங்க. வாங்கிட்டீங்கன்னா லேப்டாப்புக்கும் சார்ஜ் போட்டுக்கலாம். மேக் புக்லாம் என்னடா 35 வாட் 45 வாட்டில் தான்டா இப்போலாம். மேக் புக் என்ன 45 35 நினைக்கிறேன். உள்ளவே பாரு பிரிக்க. நான் வாங்கின 512 35 வாட்டு. அப்போனா என்ன 35 தான் இருக்கும். அவ்வளோதான். இப்போலாம் சார்ஜர் PD சார்ஜர் அப்போ பார்த்துக்கோங்க. 65 வாட் வாங்கினீங்கனாலே மோஸ்ட்டாக அந்த அசூஸில் உள்ள லேப்டாப்ஸ்லாம் இருக்குல்ல, எல்லாமே அவ்வளோதாங்க. 65 வாட் தான். அவங்க கொடுக்குற பிரிக்கே 65 வாட் தான். சூப்பர்ப். எக்ஸ்பிளைன் வேவ்.
ப்ரோ எங்கள் அம்மா ரியல்மி 10 Pro 3 இயர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க ப்ரோ. யூடியூப் மட்டும் சவுண்டு லோவாக இருக்குது. இப்போ தான் ரியல்மி UI 6 அப்டேட் வந்து அனிமேஷன்லாம் ஸ்மூத்தாக இருக்குது. நவ் த ஃபோன் இஸ் ஆல்வேஸ் ஹீட்டிங் அண்ட் யூடியூப்பில் சவுண்ட் இஷ்யூ ஸ்டில் இருக்குது. என்ன பண்ணலாம்? ரீசெட் பேக்கப் எடுத்துட்டு ரீசெட் தான் சரியாயிடும். இன்னொன்று என்னன்னா சில ஃபோன்ஸ் ப்ரோ கொஞ்சம் வியர்டாக பிஹேவ் பண்ணும். எப்படின்னா பேட்டரி லைஃப் கம்மியாக இருக்கு, அது பேட்டரி ஹெல்த் கம்மியாயிடுச்சுன்னா ஃபோன் சுடும், ப்ளஸ் லேகும் ஆகும். இது நாங்கள் வந்து இந்த Pixel 4 இருக்கு இல்லையா அப்ராட்ல வாங்கினது, அதில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். Pixel 8 நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேங்க. 8 அந்த அளவுக்கு இல்லையே, 8 யூஸ் பண்ணி பார்த்தோமே நாங்கள். பண்ணுங்க நான் அன்னைக்கு கூட சொன்னேன் கரெக்டா. இப்போ நாங்கள் யூஸ் பண்ணும்போது இல்லையே சொன்னேன்னா இல்லை 8 Pro இருக்க போகுது. ஏதோ ஒன்றுக்கு சொன்னேன். சரி ஏதோ ஒன்று விளங்காம போகிறதுக்கு நிறையா இருக்கு. ஒன்னம்மா இந்த விளங்காம போன ஃபோனை தான் பற்றி சொல்லியிருப்பான். ஓகே யோசிக்கிறான் எதுவாக இருக்கும், நத்திங்காக இருக்குமோ? வாய்ப்பே இல்லைங்க. நத்திங்லாம் ஆஃப் ஆனாலும் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் பேப்பர் ஒயிட் யூஸ் பண்ணுவோம். அட்லின் சாந்த். என்னது அகீஸா? அட்லின் சாந்த் அப்படின்னு அகீஸ் அவனை பார்த்தானா அவன் முடிஞ்சான். சிவா ப்ரோ Pixel 8 அந்த ப்ரைஸ்க்கு ஓகே சொல்கிறீங்க, ஆனால் 8 Proவும் இப்போ செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் 42க்கு வருது. பட் 8 Pro மட்டும் வேணாம்னு சொல்கிறீங்களே, வாய்? அதுக்கு காரணம் இந்த இவன் தான். 8 Pro பற்றி ஏதாவது கொஞ்சமாவது பாசிட்டிவாக சொல்லியிருந்தா பரவாயில்ல, கழுவி ஊத்துறான் மொத்தத்துலையும். ஆமாங்க, ஃபோனை யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருந்தது. நான் என்னங்க பண்ணுறது? 8 யூஸ் பண்ண இவன் 8 பரவாயில்ல, 8 Pro நல்லா இல்லைன்னு அப்புறம் என்ன பண்ண முடியும்? கரெக்ட் தான். இல்லை அதுக்கு தான் சொல்கிறேன், அவர் ஏன்னு கேட்டார்ல அதுக்கு சொல்கிறேன். ஆமாங்க அது பெருசாலாம் இல்லை. ப்ளஸ் நீங்களும் இன்னும் சொன்னீங்களே இன்னும் vlog எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு நான் அதுதானே சொன்னேன் யூஸ் பண்ணுறாங்கப்பா. பட் எனக்கு தெரியாது, ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற டிவைஸ் இப்படி தான் பிஹேவ் பண்ணுது. வேற யாராவது 8 Pro யூஸ் பண்ணி சூப்பராக இருக்குன்னா சொல்லுங்க, சூப்பராக இருந்ததுன்னா ஓகே சொல்லலாம். ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா இது வரைக்கும் யாரும் அப்படி சொன்னதே கிடையாது. கமெண்ட்ஸே நம்ம பார்த்தது இல்லை. வாங்கலை போல யாரும் வாங்கலை. ஏன்னா 8 Proவோட 8 கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ண இருந்தது. எங்களுக்கு கொஞ்சம் அசிங்கமாக தான் இருந்தது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அதான உண்மை. ஸோ 8 Pro செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்கிறது பிரச்சனை இல்லை. செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்கிற 8 Pro நம்ம ஊர் டிவைஸே கிடையாது. வேற நாளை பின்ன ஏதாவது பிரச்சனைனா எடுத்துகிட்டு போய் கொடுத்தா ரிப்பேர் பண்ணுவாங்களான்னு தெரியல ஒரு பயமும் இருக்கு. ஏன் நம்ம ஊர் டிவைஸ் கிடையாது? ஜாப்பனீஸ் இந்த மாதிரியான டிவைஸ் தானே வைக்கிறாங்க. அப்படியா? மை காட். நம்ம ஊர்ல ஆல்ரெடி வாங்கி யாராவது செகண்ட்ஸ்ல விற்கிறாங்கன்னா ஓகே. நம்ம ஊர்ல யாராவது 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டு இப்போ 40,000 ரூபாய்க்கு விற்பாங்களா? வாஸ்துவம் தான் சாமி, வாஸ்துவம் தான். ஸோ அதுக்கு தான் அது மட்டும் யோசிக்க தோணுது, மற்றபடி வரதும் இல்லை. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. Vimal Pradeep, hello bros. I have been using Poco X6 Pro for past 1 year, which I bought during launch. Okay. Everything is fine. The display is so good, especially in HDR. Charging speed is good. Stereo speakers are fine. Performance is very good, and camera is above average. Cherry. There are 2 things that bothers me a lot. 1, HyperOS is not well optimized for this phone. அதான் சொல்லியிருக்கோமே. Second, even though forcing the display to 120 Hz, many games which natively supports high refresh rates are still capped at 60 Hz. For instance, Clash Royale runs at 120 Hz in Nothing Phone 2a, but capped at 60 Hz in Poco. Can anything be done to fix this? Please do answer. Thank you. இதுக்கு என்ன பண்ண முடியும்? கேம் டெவலப்பர்ஸும் கொஸ்டினை படித்தேன், இதுக்காக ஆன்சர் சொல்லுங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதான் 5 நிமிஷத்துக்குலாம் சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. அதுக்கு நீங்கள் நத்திங் ஃபோன் 2a வாங்கியிருக்கணும். அதான் யாருங்க சொன்னதை கேட்குறாங்க. எங்கள் ஃபோனை வாங்குங்க சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் போலேருந்து யாரும் கேட்கறது இல்லை. என்னங்க நான் பண்ணுவேன். அதான்டா நீ பேசாமல் இவங்களெல்லாம் நேரில் மீட் பண்ணி நத்திங் ஃபோன் வாங்காதனால என் வாழ்க்கை எப்படி என்னை விட்டு தொலைஞ்சு போச்சு, நான் எவ்வளோ பெரிய ஆளாக ஆகியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இமேஜினேஷன்ல இந்த கவுண்டமணி நினைப்பாரு பின்னாடி இளையராஜா மாதிரி ஓடுமே. ஸோ அந்த மாதிரிலாம் போட்டு ஒரு வீடியோ போட்டு விடு. ஆமாம், அப்போ தான் வந்து பார்த்தோன்னா உனக்கு ஒரு ரீச் கிடைக்கும். கமெண்ட் செக்ஷனில் சும்மா வேற லெவலில் இருக்கும் ரெஸ்பான்ஸு. 2a யூசர்ஸ் எல்லாரும் வந்துருவாங்க. ஆமாம் செம்மையா இருக்குன்றீங்க. சம்பவம்ன்றேன் நான். வேற லெவல். அப்போ ப்ரொடக்ஷன் பெரிய ப்ரொடக்ஷனாக இருக்கணும். அதான் அது அந்த ஃபோனுக்கே அவ்வளோ ப்ரொடக்ஷன் இல்லையா? நீ சாதாரணமாக தான் பண்ணு போ, சும்மா எங்கேயாவது போயிட்டு. ஸோ அதான் ப்ரோ, இது வந்து 2 பேர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஒன்று போக்கோ, அதான் HyperOS டீம் தான் மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க தான். அதுக்கப்புறமா தான் கேம் டெவலப்பர்ஸ்லாம். முதல்ல தட்டி கேளுங்க, நீங்க தட்டி கேளுங்கன்ற என்ன தட்டி போக்கோ டீம் இல்லை ஒன்றை தட்டினா எல்லாரும் கொண்டு போயிட்டு மிரட்டிட்டு வாங்க. அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்லடா அது. அந்த ஃபோன் பிரச்சனைன்னு தெரிஞ்ச நீ ஏன்டா வாங்கினேன்னு அவனே கேட்பான் நம்மள. சரியா? போக்கோவில் இருக்கிற X7 Proவும் இப்போ அப்படி தான் இருக்குது. அதை பற்றி ஏதாவது சொல்கிறதா இருந்தாலே யோசனையாக இருக்குது.
ப்ராசர் பேர் மட்டும் பயங்கர பில்டப்பா இருக்குங்க. 8400 அல்டிமேட் அல்ட்ரான்னா இருக்கும். ஆனா உள்ள ஒன்றும் இல்லை, வெத்து காய்கதமாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துருங்கன்றா, எங்க பக்கம் வந்துருங்க, சந்தோஷமா இருப்பீங்க. ஓகே, என்னோட கடைசி கமெண்ட்ஸ். தர்ஷன், Hi geeks, is OnePlus 12R discontinued, showing out of stock in official page. மறுபடியும் 30K வருமா? சந்தேகம் தான். ஏன்னா ஆல்ரெடி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டாங்க, என்னங்க இந்த 12R ஒரேடியாக ஸ்டாக் போனது தான் அமேசான்லேயும் பார்க்க முடியலன்னுலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது கஷ்டம் தான். திரும்ப ஸ்டாக் வந்தாலும் பரவாயில்ல, வரதுக்கான அறிகுறிகள் எதுவும் இது வரைக்கும் தெரியல. வந்ததுன்னா இன்ஃபார்ம் பண்ணுறோம் ப்ரோ. பட் நான் நார்டு 4க்கும் 12Rக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா கர்வ் பேனல் ஒரு சப்ஜெக்டிவான ஏரியான்னு வச்சுப்போம். அது தவிர 4க்கும் 12R. ஆமா, ஏன்னா இப்போ நார்டு 4 அவைலபிள், பட் 12R கிடைக்கிறது இல்லை. இத்தனைக்கும் வந்து அந்த 130K கிடைக்கும் போது 826 வேற கிடைச்சது. 8GB RAM பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குன்னு மக்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனல் ஒரு வீடியோ வேற போட்டிருக்கோம் தனியா. 8GB RAMல மெமரி மேனேஜ்மெண்ட் சரியில்லை, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அது மெமரி இன்டென்சிவா இருக்கு. 8GB RAM ஃபுல்லாகவே அசோசியேட் ஆகிடுது. அதுக்கப்புறம் எங்கேருந்து நம்ம ஃப்ரீ மெமரியில் மல்டிபிள் அப்ளிகேஷன் கடையில் ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதே 12R 16:256 ஜாலியாக இருக்குது, ஏன்னா அதில் தான் எக்ஸ்ட்ரா அவ்வளோ ரேம் இருக்குது. ஸோ அது ஒன்று பிரச்சனை இருக்குது. மற்றபடி வந்து இப்போ நார்டு 4 இதையும் கம்பேர் பண்ணால் இந்த ஃபோன் குவாட் அந்த டியூயல் கர்வ் பேனல், ஸோ அது சப்ஜெக்டிவ்னு வச்சுப்போம். பட் மெட்டல் ஃப்ரேமு, கிளாஸ் பேக்கு, நார்டு வந்து கம்ப்ளீட்டாக மெட்டல் தான். ஆனால் எங்கே வந்து டிஃப்ரென்ஸ் வர ஆரம்பிக்கும்னா 8 Gen 2 அப்படிங்கிறதுல கிளியர் டிஃபரன்ஸ். ஏன்னா 8 சீரிஸ், அடுத்தது LTPO பேனல். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே செம டிஃபரன்ஸ் இருக்கும். ஹாப்டிக் ஃபீட்பேக்லையும் சேர்த்தி தான். ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் நார்டு 4ஓட 12Rல பெட்டராக இருக்கும். ஸோ இதுதாங்க சரியா மெயின் டிஃபரன்ஸு. இது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினச்சா நார்டு 4 மாதிரியான டிவைஸ் கூட நீங்கள் ஜாலியாக போகலாம். ஏன்னா அதுவும் இப்போ 25 to 30K தான் இருக்குது. சூப்பர், எல்லாத்துக்கும் சூப்பர் சொல்கிறான் சார் இவனை வச்சுக்கின்னு. அடுத்த ஒரு கொஸ்டின், பெகாசஸ் கேமிங் ஆண்டவர் ஆப்சென்ட் புரிஞ்சிருச்சு, நேற்று ஏன் வரல அப்படின்றதுக்கு. அதோ சீக்ரெட் ஆப்ரேஷனுக்கு போயிருக்காரு. நியூ ரஃபேல் ஜெட் எல்லாம் வேற வந்திருக்கு. சிவா வீரராகவன் மிஷன், இது ஒரு இதுவா. இதோட இன்னொரு ஒரு கமெண்ட் வந்து கெமிக்கல் லாஜிக். Vicky keeps saying Siva is military. So is Siva actually from military or just a secret agent in disguise who has mastered the art of coffee making and tactical office chair spins? சும்மா கையில் காஃபி ஸ்பின் பண்ணினே இருப்பேனா, என்னையா பேச்சு இதெல்லாம். சரி, இவன் தான் அடிச்சு விட்டான்னா நீங்களும் எல்லாரும் அதெல்லாம் வந்து ஒரு விஷயமா வர பேசிக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் நீங்கள் எல்லாரும் சேஃபாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரியான வதந்திகளை நம்பாதீங்க. ஆமா, எதையோ தேடுறான். இல்ல அது இந்த த்ரெட் ஒன்று வந்ததுல தேடிக்கிட்டு இருக்கேன். இங்கேயே அது என்ன இதை பார்த்தேன்னு தெரியல. நல்ல நேரம். சரி, அது அப்படியே போய் தொலையுது. என்ன ஏதாவது இது பண்ணுமா நீங்க? என்னது? ஒன்னே ஒன்று தான் பண்ணோம். இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்னு நினச்சா ஒன்றை போட்டால் பாதி முடிஞ்சிடும். ஆமாம், அது வேணும். மீதிக்கு வந்து சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். என்னையா பேச வச்சிருக்கீங்க? என்ன மாதிரி தான் இருக்கு. ஆமாம், சும்மாங்க அவன் வந்து போர் அடிக்குதுன்னு ஏதாவது சொல்லணுமேன்னு சொல்லிட்டு இருப்பான். அதை நீங்களாம் வந்து சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அப்படின்னு இல்லை, இப்போ வந்து கொஞ்சம் டென்ஸ்டாக போகுது சில பல கண்ட்ரீஸ்க்கு அப்படின்றதுனால இப்போ நான் பேசுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா இவரோட இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ ட்விட்டர்ல வேற சொல்லியிருந்தாங்கல்ல, இப்போ ஏதோ ஆப்ரேஷன் ஒன்று நடக்குது, கோவிட் ஆப்ரேஷன். எல்லாத்துலேயும் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, சோஷியல் மீடியாவில் பரப்பாதீங்க அப்படின்னு கவர்மெண்ட் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால கொஞ்ச நாளைக்கு வந்து நான் இதை பற்றி பேசாம இருக்க போறேன். புரியுதா? அதனால நீங்க மிலிட்ரி அப்படின்றத யாருக்கும் ஞாபகப்படுத்த மாட்டேன். ஐயோ சாகடிக்கிறாங்க சார். இதுக்கு நிஜமாவே நான் 4 நத்திங் ஃபோன் வாங்கிட்டு போயிடுவேன். ரைட்டு, இதெல்லாம் தான் என்னோட கமெண்ட்ஸ். அண்ட் வேறு சில கமெண்ட்ஸோட அடுத்த வாரம் பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி பார்க்கலாங்க. பை. வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நண்பான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.